சூப்பரா இருக்குல்ல. ஏய் எல்லாம் பக்கோடாக்கு போயிட்டாங்க, நம்ம மட்டும் தான் இங்க இருக்கோம். என்னது எல்லாம் போயிட்டாங்களா? வாங்க போவோம். இந்த அக்காக்கு வேற வேலையே இல்ல. பாத்தியா மக்கள, என்னடி என்ன வேலை இல்ல? இல்ல அடுத்தவங்க போயிட்டாங்கன்னா முதல்ல நம்ம போயிடணும். அப்பதானே ஒரு விஷயத்த மத்தவங்க என்ஜாய் பண்றதுக்குள்ள நம்ம போய் பண்ணிடணும். கரெக்ட் மாமி, அதான் கரெக்ட். வாடி சொல்லுங்களா, வாங்க நம்ம போலாம். ஓகே மாமி. இருங்க நானும் வர விட்டு போயிட்டேன். வரணும்னா வேகமா அம்மா. வந்துட்டேன் வந்துட்டேன். என்னடி என்ன நடந்தது? எதுக்கு அழுவுற? இது செல்ல குட்டி அழுவுறாளா? எதுக்காச்சு அழுவுற? என்னாச்சு? அது அது வந்து என்ன மாமி கிட்ட சொல்லு. என்ன வேண்டிட்டியா? இதை பார்த்து பயந்துட்டியா? அத்தவங்க கூட நிக்கலான்னு போனேன். பெண்ணில் உன்னை யார் என்ன சொல்ல போறா? அந்த திப்பி அவரை கட்டி புடிச்சுக்கிட்டு அவரை தூக்க சொல்லிட்டு என்ன வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கா. என்ன சொல்ற? அவங்க எல்லாரும் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி இப்படி ராமல பின்னாடி வரி என்ன அசிங்கமா கேவலமான வார்த்தையால பேசிட்டாங்க. இந்த கேட்டுக்கிட்டு ஒன்னு அப்படி பேசினாளா? அவளுக்கு இருக்க வைங்க. வேண்டாம், திருப்பி நான் தான் அசிங்கப்படுவேன். அவங்க எவ்வளவு அசிங்கப்பட்டேன்னு தெரியுமா? எல்லாரும் பார்த்து சிரிச்சுட்டு போனாங்க. ஒரு கேவலமான பொண்ணு மாதிரி அவங்க எல்லாரும் மாதிரி காமிச்சிட்டு அவ எப்படி நின்னா தெரியுமா? அவரே அமைதியா தான் நின்னாரு. தெரியுமே அவளுக்கு இருக்கு. இன்னைக்கு நம்ம போலாம். நான் வரல. ஒரு சமாதானம் பத்தி கூட்டு வர மணிக்கு கொஞ்சம் முன்னாடி அவளை கூட்டம் அவளுக்கு ஒன்றுலாம் பண்றேன் பாரு. நீ கவலைப்படாத, வாண்டி இருக்கேன். நீ திரும்ப என்னாச்சு? என்னமா சொல்லணும்? என்ன சொல்லணும்ன்ற? சரி மத்தவங்க கிட்ட போட்டு விட்டு போதும். என்னாச்சு? ரொம்ப பேசுறாளுமா அந்த இருக்காளி பிரகதி. பா என்ன வாயி, சப்பாத்தி கலந்து அதை கலந்து தின்ற உனக்கு இப்படி கேக்குதா அப்படி கேக்குதான்னு பேசிட்டாமா? என்ன பண்ண பேச? நீ இப்பதான் அவங்க கிட்டதான் நீ பேன திவ்யாவை கேட்ட, உடனே இவ கேக்குறா அவளாவது அவங்க அப்பா அவங்க மாமா அவ புருஷனாமா அப்படின்னு சொல்றாமா அந்த பிரகதி. அவங்க கூட தான் நிக்கிறா. நீ வந்து வேண்டாம் வேண்டான்றவன வசியம் பண்ணியாவது கட்டிக்கணும்னு நினைக்கிற, அப்படிலாம் பேசுறாமா? என்னடி சொல்ற? ஆமா அதான் அதுங்களை வச்சு செய்யணும்னு இதை விட்டாமிச்சேன். எப்படியாவது அவங்க பேசுறது கேட்க போறது, கத்திட்டு போட்டோம். சரி சரி ஓகே, எப்படியோ பண்ணி அதை வெறுப்பு உண்டாக்கிடு. சரிம்மா. ஒரு ஸ்டேஜ்ல வெறுப்பு வந்துடணும். என்னடா அவளை கட்டிக்கிட்ட ஒரே பிரச்சனையா வரும் போல இருக்கேன்னு. புரியுதா? அதுக்கு நம்ம மீது அவளை கட்டிக்காம விட்டாலும் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு அவனுக்கும் என்ன வரணும். அந்த மாதிரியே பண்ணு, அப்பதான் அதை விட்டு வருவான். என்னம்மா அவன் அப்படி கொஞ்சிட்டு இருக்கிறான், அப்படி பாத்துக்கிறேன், இப்படி பொறாமையா இருக்கும். எனக்கு திடீர்னு பொறாம. எப்பவுமே அவன் நல்லா வாழக்கூடாதுன்னு எனக்கு தோணும். அவ என்னை விட கீழே இருக்கணும்னு தோணும். இப்ப அவங்க வசதியில எல்லாத்தையும் என்னை விட மேல வந்துட்டாங்கல்ல. அவ குவாலிஃபிகேஷன் எல்லாத்துலயும் வரும்போது கொஞ்சம் கோவமா தான் இருந்துச்சு. சரி இவன் நம்ம கட்டிக்கிட்டா அவ கஷ்டப்படுவான்னு பார்த்தா அவன் அதை லவ் பண்ண மாட்டான்னு பார்த்தா அவன் அப்படி தாங்குறான். சரி லவ்வே பண்ணாலும் அவன் மொக்கையாதான் இருப்பான்னு பார்த்தா அவன் என்னம்மா அதை அப்படி பாத்துக்கிறான். அப்பா அழகா இருக்கான், ஸ்டைலா இருக்கான், நல்லா பாத்துக்கிறான். அதுலலாம் அவனுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்லை, அதெல்லாம் அவன் நல்லாதான் இருக்கான். ஆனா அவனுக்கு லவ் எல்லாம் பண்ண தெரியுமான்னு யோசிச்சேன். ஆனா அதை தாங்குறத பார்த்தா எனக்கு அவ்வளவு பொறாமையா இருக்குமா. விட்டு அவ காலையே விழுவான் போலமா. அந்த அளவுக்கு பாத்துக்கிறான். ஆமாமா. சரி வா, அதே மாதிரி முன்னே வா, மத்த கதையை அங்க பாத்துக்கலாம். சரிம்மா. என்ன கேள்விப்பட்டேன், ஏதோ பெரிய பெரிய சம்பவம் பண்ணிருக்கீங்க போல. இங்க பாருங்க, அத்தவங்க பேசுனதுக்கெல்லாம் என்ன கோத்து விடாதீங்க. என்ன அது வந்து அவங்கதான் யார் என்ன பண்ணாலும் அந்த கிரெடிட்ஸ் எனக்கு கொடுப்பாங்கன்னா நீங்களுமா வேண்டாம். எனக்கு அவங்கவுங்க பண்றதுக்கு அவங்கவுங்களே வாங்கிக்கோங்க, என்ன இழுத்து விடாதீங்க. அவங்க பேசிட்டு அப்படியே மொத்தம் இருந்துருங்க. ஒருத்தர் கோமா இருக்காங்க, கிட்ட வருவோம், கையை பிடிப்போம். கோமா தான் தள்ளி போயிட்டு எப்ப விடுவான்னு காத்துட்டு இருந்தா இப்படிதான் வேற எப்படி நடக்கும்? சரி என்ன பேச்சு, வாங்க உள்ள போலாம். வாங்க போலாம். எப்படி மேலே ஏறி வந்துட்டலாம். இதை மட்டும் பார்க்க கூடாது, அவன் அந்த பக்கம் பார்க்கல, அதையும் பார்க்க. ஏன் நான் தான் பார்த்தேன்னு அதை எங்க அண்ணன் பிடிச்சிட்டு இருந்தாரு. ஆமா ஆமா, அவளே கொல்லி வைக்கிறா. நீ ரெண்டு வரணும், நீ தான் வரணும். என்ன வேணா பண்ண, என்ன திட்டினல்ல இல்ல குடும்பத்தினால வரமாட்டேன், கிட்டக்கு வரமாட்டேன். நீ எவ்வளவு நேரம் வேணா பாருங்க, உன்னை நான் திருப்பி பார்க்கவே மாட்டேன். ஒருத்தன் பாக்குறானே, பக்கத்துல போய் மாட்டா காரி. நீ என்ன வேணா பண்ணுங்க, நீ பார்க்கறதாவே இல்லை. பண்ண எவ்வளவு பண்றீ பண்ண, உனக்கு தானே வரணும், அவ்வளோ பாத்துக்கிறேன். எப்படி இருக்கிறதுனால எனக்கு பக்கம் சொல்ற நேரம் வா, உனக்கு வா, பழி சேர்த்து வாங்குற, பழிக்கு பழி. நீங்க இஷ்டத்தை பேசுறானு எதனா பேசிட்டு வரலாம், நாம பார்த்துக்கலாம். சரி வாங்க கீழே இறங்கலாம். அதான் என்னடா இன்னும் டைலாக் வரலையேன்னு பார்த்தேன். இந்த சன்செட் இடத்துக்கு எப்போ போறோம்? அதுல எந்த விளாகும் ஓப்பன் ஸ்பேஸ்ல இப்ப மலை இவ்வளவு தூரமா பாக்குறோம், அதெல்லாம் அங்க ஏறி நின்னெல்லாம் பார்த்தேன். அப்படியா? ஆமா ஆமா. போவா போலாம். என்ன நீ ஒரு மாதிரியா இருக்க? ஒருத்தி அழுதுட்டு போயிருக்காளே, என்ன நடக்குமோன்ட்டு. என்ஜாய் பண்ண, அதை போய் யோசிச்சுக்கிட்டு. இங்க எல்லாரும் இருக்காங்க, இங்க ஏதாவது பிரச்சனை வந்தா நான் என்ன பண்ணுவேன்? அடக்குன்னு அடக்குறியாடி நீ? இதுக்கு நான் பேசிட்டே இருப்ப, கம்மன் கேட்க சொல்றியா? ஏதோ கத்திட்டு போடுன்னு விட வேண்டியதானே, நான் கம்மன் இல்லை. நீங்க இருப்ப, எங்களால அப்படி இருக்க முடியாது. சரிம்மா வா போலாம். வீடு நாத்து பாத்துக்கலாம். அண்ணி அது கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலே அவங்க வேற மாதிரி மாறிடுவாங்க. நீ அப்ப யாரு இருக்காங்க என்ன இருக்காங்கன்னா பார்க்க மாட்டாங்க. என்ன பிரச்சனை வரும்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. வந்தா நான் பாத்துக்கிறேன்.
ஆமா பரவாயில்ல. சொன்ன ஒன்னும் சொல்லல. அங்கெல்லாம் போகாதீங்க. முடிச்சிட்டியா? நாங்க போயிட்டு வரோம், இங்கே நில்லும். என்ன இழுத்துட்டு வரீங்க? நான் வேலையிலே நிக்கிறீங்களா? நான் வரல. ஒழுங்கா வந்துட்டு சொல்லிட்டேன். ஒழுங்கா வா. அதெல்லாம் முடியாது. பள்ளமா இருக்கு, நான்லாம் வந்து பார்க்க மாட்டேன். வான்னு விடுறால. விட முடியாது மச்சான், விட முடியாது. நாங்க இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் போலாம். ஒன்னும் வேண்டாம், வாங்க போலாம். அவளை வச்சுக்கிட்டு ஏன்டா அந்த லூஸ் இப்படி இருக்கும்? வரமாட்டேன்னு ஓடிட்டாளே. உடனே நிக்கிறேன், உள்ளவா. பயப்படாதடி, உங்க அண்ணனுக்கு முன்னாடி தான் நிக்கிறேன். இழுத்தாலும் உங்க அண்ணன் இழுத்துட்டு தான் விழுவேன். பாடுறா, ஃபார்ம்ல தான் இருக்க. எப்படி அவனை ஏன் அண்ணன் சொன்ன? அண்ணன் இல்லையோ? சீச்சி, அப்படியே கொன்றுவேன், ஓடிடும். நம்ம அவளை தனியா விட்டுருக்கோம், வாங்க போலாம். ஆமாடா, அதை மறந்துட்டோம் பாருங்க. என்ன பேசுறீங்க? எப்படியோ ஒண்ணு போயிருக்குல்ல, அது ஏதாவது கலகம் மட்டும். அவங்க எப்போ தனியா தனியா நிப்பான்னு காத்துட்டு இருப்பாங்கல்ல. வாங்க போலாம். பரவாயில்ல, நீங்க தான் கோவமா இருக்கீங்க. கொன்றுவேன், வாங்க. வேண்டாம்டா, நீ தான் கோவமா இருக்க. அதானடா, நாங்க பாத்துக்கிறோம். வாங்கன்றல சுத்தினது அவ்வளோ தூரம் போகலாம். ஓ, சன்செட் வரைக்கும் இங்க இருக்கணும்னு சொன்னீங்க. ஒரு செட்டும் தேவையில்லை, கிளம்பலாம். அப்ப சரி, வாங்க போலாம். ஏய், எங்க? இத கோவமா இருக்கல, அப்புறம் என்ன? நான் கோவமா இருக்கேன்னு யார் சொன்னது? யாரோ சொன்னாங்க. அதனால அவங்க வெளியே போயிட்டாங்க. வெளியே போயிட்டாளா? வெளியே போயிட்டானா? அவங்க தாத்தா கூட படுத்துக்க போயிட்டாங்க. என்னது? தாத்தா பாட்டி ரூமுக்கா? ஆமா. அவளை என்ன திமிர அவளுக்கு? நீதான் பேசினீங்க, அவள்தான் வாயை உடச்சிருன்னு சொன்னியாமேடா. அப்புறம் திட்டிடுவேன்னு சொன்னியாமே. சரி, எதுக்கு ஒண்ணு கோவப்படுத்தணும் தான் வரல. இப்படி பண்றோம், என் கூட தானே பண்ணோம். சரி, அப்படிதான் விருப்பித்தோம். தானே ப்ரோ. ஒன்றுவா பாத்துக்கோங்க. அத கூட திரும்பி சொல்ல மாட்டீங்க. சரிடா, நாங்க போறோம், நீங்க இப்படி உட்காந்துட்டு. அவளை வர சொல்லுங்க. அதெல்லாம் எங்களால முடியாது. எங்க அவளுக்கு துணையா இருக்க, அவளும் கூட போயிட்டா. வர சொல்லுங்க ப்ளீஸ். உனக்கு வேணா நீ கூப்பிட்டுக்கோ, எங்களுக்கு வேண்டாவ. நான் கூப்பிட மாட்டேன். அப்ப எங்களுக்கு தெரியாதுப்பா. மதுர்க்கா ஏன் வரல? அவளுக்கு துணையாதான். அவளுக்கு ஏன்டி துணை? அதான் ஒண்ணு போயிருக்கேன், அது என்ன வில்லங்க ஏற்படுத்துமோன்றதுக்காக தான். இருந்தா மட்டும் பாதுகாத்துருவாளா? சேச்சே, ஏதாவது பிரச்சனை நம்மளுக்கு குரல் கொடுக்க ஒரு ஆள் வேணும்ல, அதுக்காக. கேர்லி ஒண்ணு வாங்கிக்கோ, இல்ல அமைதியா நின்னுடும், எதனா பண்ணுங்கன்ட்டு. அதனால அப்படி விட்டுறக்கூடாதுன்றதுக்காக துர்காக்கா அவளுக்கு. ஓ, ஓகே ஓகே, அதனால தானே போன் எடுத்துட்டு சொன்னேன். ஆமா, அவ போன் பண்ண உடனே நம்ம கிளம்பணும்ல. அப்ப சரி, ஓகே ஓகே. வாடி வா. எங்க அவ? அதான் நடந்து வந்துட்டு இருக்கா. சரி, நீ சைலண்டா போயிட்டு அந்த பக்கம் உட்காரு, அவளை இங்க நைஸ் உட்கார வச்சுக்கிறோம். அவர் எங்க பக்கம் திரும்ப மாட்டாரு, அவருக்கு அதனால வெறுப்பேற்றும். சரி சரி. ஏய், நீ அவ்வளவு ஒன்னா இருக்காங்க, நீ வந்துட்ட? இல்லைன்னா அவ தனியா இருந்துக்கிறாளா, என்ன போ சொல்லிட்டா. தனியாவா? அவன் ஆயத்தத்து ரூம் தானே போறதா சொன்னான். அதான் நான் கூட அவ தனியா இருந்துக்கிறாளா, நான் வேண்டான்னு சொல்லிட்டா. ஓ சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் ரூமுக்கு போறேன். இருடா, ரொம்ப பண்ற. இல்ல, எனக்கு தூக்கம் வருது. லவ், அமைதியா இரு, பேசாத, அங்கே இரு, புரிஞ்சுதா? ஏண்டி? சொல்றேன்ல. ஓகே ஓகே, இருடா, போய்க்கலாம். நான் ரொம்ப பண்ணாது, இரு. ஆமா ப்ரோ, இரு ப்ரோ, எனக்கு தூக்கம் வருது. அவன்கிட்ட பாருங்க. இப்போ இந்த மீதி நடக்குதுங்க. சும்மா மாற ஓட்டிட்டு வாங்க, என் புருஷன் என்ன பண்ணாரு? அவர் சேட்டை தாரல, அதான். எப்படி உங்களுக்கு? அவருக்கு என்ன பண்ண? அவரா போட மாட்டாராம், அவனே வரணுமா? வராது. அப்படியா சொன்னாரு? ஆமாங்க, அது அவன் இங்க இருக்கும், ஆனா அவர் கூப்பிட மாட்டாரு, நாங்க யாராவது கூப்பிடணுமா? அதான் இப்ப நீ வரல, அந்த கான்ல தான் கிளம்புறேன் இருப்பாரு. ஓகே ஓகே, அமைதியா இருக்கும் அந்த நேரம், அப்புறம் பேசுவேன். ஓகேடி. எனக்கு தூக்கம் வந்துடுச்சுங்க. ஆனா ப்ளீஸ், நான் கொஞ்ச நேரம் பேச. அதெல்லாம் முடியாது. அவர்கிட்ட தூக்கம் வந்துச்சுல, விடுங்க, அவர் போட்டு நம்ம பேசலாம். இல்லல்ல. யாரையும் கம்பல் பண்ணக்கூடாது, அவர் கிளம்பட்டும், புரியுதா? சரிடா, நீங்க கிளம்புங்க. ஆமாண்டா, என் தங்கச்சி சொல்லிட்டேன், கிளம்பு. கொழுப்பு. சரி ப்ரோ, கிளம்புங்க. நிறைய பேசிட்டு இருக்கோம், கிளம்புங்க. யார் என்ன கிளம்ப சொல்றாங்க? இங்க வா, இங்க வான்னு. இன்னும் பேச மாட்டோம், வர மாட்டோம். சரி, அண்ணா விட்டுருங்க, அவர் கிளம்பட்டும் இருந்தா அவர் கண்டுக்காதீங்க, நம்ம பேசுவோம். சொல்லுமா, என்ன பேசணும்? பிச்சுடுவோம், வாங்க. அப்புறம் எப்ப கிளம்புறோம், எப்ப தூங்குறோம், எல்லா கதையும் சொல்லுங்க, அதை பத்தி தான் பேசுங்க. வர மாட்டோம், தெரிஞ்சிருச்சு. யாரோ ஒருத்தர் தூக்கம் வருது, போறேன். அதானே, நீங்க போங்க, உங்களுக்கு தூக்கம் வந்துச்சு. இங்க என்ன எல்லாம் மொத்தமா செய்கிறீங்க, அவ்வளவுதான். இவருக்கும் காரணம் நீதான். என்ன மாப்பிள்ள, நீ கிளம்புடா. சரிடா, விடுங்கடா, என்ன வச்சு ஓட்டுனது போதும். இல்லண்ணா, நீங்க தானே சொன்னீங்க. சாவி தெரியாம சொல்லிட்டு விடுங்கடா. அப்புறம் இவங்க நம்மள கண்டுக்க மாட்டாங்க, வாங்க நம்மள வேலையை பார்க்கலாம். என்னவோ சரிதான், நாமள ஒரு ஜீவனா இருக்கிறது அதுக்கப்புறம் யாருக்கும் தெரிய போறது. ஆமா ஆமா, அதான் நடக்கும். என்ன குட்டிமா, என்ன அமைதியா இருக்க? புச்சி, எவன் கோமா இருக்கியா? நான் யார் மேலே கோவப்பட எனக்கு என்ன உரிமை இருக்கு? கோமா இருக்க வேண்டியது நானு. என்ன கோமா இருந்துக்கோங்க, நான் ஒன்னும் சொல்லலையே. வேண்டாம், நான் தான் உங்களுக்கு எதுவும் தரலையே. அதான் தரமாட்டேன்னு தெரியுமே.
என்ன கிண்டு கிண்டுங்க, எனக்கு எப்படி வலிச்சது தெரியுமா? சாரிடா. நீ அப்படி சொன்னா எனக்கு கோவம் வருமா வராது? காதான் காதான். எப்படி உன் பக்கத்துல யாராவது என்ன கோவம் வருது? உனக்கு அது மாதிரி வரணும்ல, நிக்க வச்சுக்கோங்கன்ற. அதுல என்ன இருக்கு? வேண்டாமா, நான் சிரிச்சுட்டே பேசுறேன்றதுக்காக எனக்கு கோவம் இல்லை வருத்தம் இல்லைன்னு நினைக்காத, புரியுதா? நானும் கிட்ட கோவத்தை காட்டக்கூடாதுன்னு ரொம்ப அமைதியா போறேன். ஆனா நீ அமைதியை ரொம்ப சோதிச்சுட்டு இருக்க, உனக்கு தெரியுது? அது நான் என்ன பண்ணேன்? என் வேலையை பக்கத்துல வந்து நிக்கலாம், அப்படிதானே? நின்னா என்ன? எனக்கும் உன் பக்கத்துல ஒருத்தர் நின்னா கோவம் வருது இல்ல, உனக்கும் அது வரணும். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா எனக்கு எந்த கோவமும் வராது. என்ன, எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல வரியா? சொல்லு. சரி சரி, கோவம் வேண்டாம். இது நம்பிக்கைக்கான விஷயம் கிடையாது. ஜென்ரலா சாதாரணமா நிக்கிறது வேற. இப்போ நான் உனக்கு லாவணியா பக்கத்துல நின்னாலும் பக்கத்துல நின்னாலும் நீ கோவப்படணும்னு நான் சொல்லல. ஏன் உங்க பிரபா மாமா நீ நான் கோவப்படுறேன், பிரவீன் நீ உங்க நீ நான் கோவப்படுறேன். அது யார் நிக்கிறாங்கன்னு இருக்குல்ல, அப்போ உனக்கு கோவம் வரணும், புரியுதுல்ல? அது பிரச்சனை வேணாம். அப்போ பிரச்சனை வேணாம்னா யார் வேலையை பக்கத்துல வந்து நிக்கலாம். வலிக்குது, இருக்காதீங்க. உன் தாட் என்ன, பிரச்சனை வேணாம்னா என்ன அவளுக்கு விட்டு கொடுத்துருவேன், அப்படிதான்? அப்போ உனக்கு என் கூட கட்டிட்டு வாழணுன்ற ஆசைலாம் இல்ல. நான் கட்டாயப்படுத்துற வரைக்கும் என் கூட இருந்துட்டு அவள் கூட கட்டி வச்சுட்டு நீங்க எஸ்கேப் போக போறீங்க, அதான் plan. நான் அப்படிலாம் யோசிக்கல. அது வந்து பிரச்சனை வரும், பிரச்சனை வர வாழ்க்கை உங்களுக்கு எதுக்கு நீங்க யோசிக்கலாம்ல. அம்மி ஒன்றும் வேண்டாம். சரிமா, கோவம் வேண்டாம். கோவம் அதுக்குள்ள உரிமை இருக்கா உங்ககிட்ட? எனக்கு சரி சாரி புச்சி, இனிமே நான் கோவப்படுறேன். ஒன்றும் தேவையில்லை, ஒரு விஷயம் தானா வரல, பாசம் இருக்கணும், ஃபீல் இருக்கணும், அதான் இல்லை தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன? சரிங்க, கோவம் வேண்டாங்க. ஆரம்பிச்சுட்டாண்டா சண்டை போட. அவனுக்கு வர வேலையே இல்லை, விட்றா. ஏன்டா அவளை படுத்துற? யாருக்கும் இங்க இருக்க யாருக்குமே என் வழி தெரியாது, நான் உன்னை படுத்துறேன், அப்படிதானே? சரிம்மா, இனிமேல் நிறைய பண்றேம்மா. பண்ணுவேன். பண்றேம்மா. எனக்கு நம்பிக்கையும் இல்லை, பத்ததுக்கு நீ என்ன நினைச்சிட்டு இருக்க எனக்கு புரியவே இல்லை. ஆக மொத்தத்துல உனக்கு நான் வேண்டாம், அது மட்டும் நீ நினைக்கிறது தெளிவா தெரியுது. அப்படி சொல்லாதீங்க. எனக்கு எனக்கு கோவம் வேண்டாமே, சாரி அம்மி. சரி, இனிமேல் நிக்க வச்சுக்கோ, நில்லு, பிடிச்சிக்கொள்ள சொல்ல மாட்டேன். நான் எதுவும் பேச தயாரில்ல. ரொம்ப பண்றடா. ஓ, நான் ரொம்ப பண்றேன். சரி, நேத்து என்ன நேத்து? நேத்து கூட வேணாம், அந்த பீக்கு பார்க் ஞாபகம் இருக்கு. அங்க உங்க புருஷ கிளியோட நிக்கும் போது அந்த கிளிக்கு ஒரு பொண்ணு வந்து சோறு ஊட்டினது ஞாபகம் இருக்கு? அது சொல்லுங்க, கோவம் வந்துச்சு. ஏதோ ஒரு பொண்ணு வந்து என் புருஷன் பக்கத்துல நின்னா. ஏதோ ஒரு பொண்ணு, அவ என்ன ரீசனுக்கு வந்தான்னு தெரியும்ல. என்ன கதை எனக்கு தெரியலையே. ஆமா, அது அப்படி ஒரு கதை நடந்துச்சுல்ல. அதுவா, ஒருத்தர் கிளிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தான், அவன் தலையில ஒண்ணு கையில ஒண்ணு வச்சுக்கிட்டு. அப்ப அங்க ஒரு பொண்ணு வந்துச்சு, அதுக்கு பயம் போல, ஆனா அதுக்கு ஃபீட் பண்ணணும்னு ஆசை. அதுவும் அதுக்கு பிடிச்ச கிளி வந்து இவன் கிட்டதான் இருந்துச்சு. அதனால இவன் கிட்ட கேட்டுச்சு, நான் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துக்கிறேன், ஆனா அது என்கிட்ட வர வேணாம், அதை புடிச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. ஆமா, அதுக்கு அவன் கையில புடிச்சிட்டு அந்த பொண்ணு கையில இருந்து சாப்பாடு இது பண்ணான், எடுக்க விட்டான். அதுக்கப்புறம் அதுக்கும் அந்த பொண்ணு பயப்பட்டு இவன் கையில வச்சுக்கிட்டு எடுத்து கொடுக்க சொன்னான். ஒருத்தவங்களுக்கு வந்தது பாரு கோவம். அந்த பொண்ணு ப்ரோன் தான் கூப்பிடுது. ஒருத்தவங்க அவ்வளவு முடிச்சு வச்சுக்கிட்டா. இல்ல, அப்படி இருக்கிற உங்களுக்கு கோவம் வருது இல்ல, அப்ப என் பொண்ணு கோவம் இல்லைன்னா எனக்கும் வராது. எனக்கு புரியல. அவளை பக்கத்துல நிக்க வச்சுக்கோங்கன்றா, பரவாயில்ல அவளை நின்றுட்டு போட்டோன்றா, எனக்கு புரியல. அப்ப எனக்கு கோவம் வராது, அவளுக்கு அந்த கோவம் வரணும். ஒருத்தி வந்து என் பக்கத்துல நின்னா நிக்க வச்சுக்கோங்கன்றா. அது அந்த லூசு ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. இவ 4 வாட்டி சொன்னா அப்புறம் என்ன, அது பண்ணுதோ பண்ணல, இவளுக்கு அந்த ரியாக்ஷன் வரணும்ல. வேணா என் பக்கத்துல நின்னுக்கலாம், யாரு கூட வேணா நான் போலாம், அப்புறம் நான் யாரு அவளுக்கு? நான் யாரு? அவளுக்கு ஒரு பொசிஷன் வரமாட்டேங்குது. ஆமால, இன்னைக்கு என்ன பார்த்தா அருவருப்பா இருக்கு, அவ்வளவுதான் நான் சொல்றேன். இங்க பாரு வச்சு எதுவும் பேசாத, நான் ஒரு வீணா போனவன், அது நல்லா தெரியுது. நான் போற ரூமுக்கு என்ன விடுங்க, போதும். இங்க இருந்து ஒன்னும் சாதிக்கல, ஒன்னும் கிடைக்கல, வெறும் வழி மட்டும் தான் இருக்கு. அவ பயத்துல பண்றாடா. இல்ல உங்க தங்கச்சி வச்சுக்கோங்கப்பா, எதனா பண்ணிட்டு போங்க, என்ன விடுங்க, ஆள நான் தனியாவே வாழ்ந்துக்கிறேன். மற்றவங்களுக்கு என்ன முக்கியமா அதிசை. என்ன பாரு, உன்கிட்ட பேசணும். நான் வரேன்டா. ரொம்பதான் கத்த போயிட்டாரு. அப்படிதான், அவன் பிடிவாதம் பிடிச்சானா, அவன் பிடிவாதத்துக்கு முன்னாடி யாராலையும் நிக்க முடியும். ஏன் தான் இப்படி இருக்கானோ? ஏன் யாருமே அவரோட இடத்துல வந்து யோசிக்கவே மாட்டாங்க. என்னடா என்ன யோசிக்கணும்? அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்டாட்டி ஒரு மாதிரி பொசிஷன்லெஸ்ஸா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. அது உங்க புருஷன் அவர்கிட்ட பொசிஷன்லெஸ்ஸா இல்லைன்னா உங்களுக்கு அது எப்படி இருக்கும்? கொஞ்சம் கஷ்டமா தான்டா இருக்கும். அதேதான் அவருக்கும். இப்ப என்னன்ற லூசுங்களா, உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? ஒரு மென்னோட நேச்சர் அப்படிதான், அதெல்லாம் உங்களுக்கு எப்படி புரிய? எனக்கு பொசிஷன்லெஸ் இல்லைன்னு யார் சொல்றது? எனக்கு புரியல. மனசுக்குள்ள வச்சுட்டு ஒன்னும் பிரோஜனம் இல்லடா, புரியுதா? நீ ரியாக்ட் பண்ணணும், கோவப்படணும். அவர் நீ கோவப்பட்டாலும் பரவாயில்ல படுன்றாரு, புரியுதா?
நீ அப்படியே ஆப்போசிட்டா இருந்துட்டு போட்டோம், நமக்கு என்னன்ற பிலீவ் வேற, லவ் வேற. அவரை பொறுத்த வரைக்கும் நீ லவ்வே பண்ணல. டேய் என்னடா இப்படி சொல்லிட்டீங்க? அது அதான உண்மை. நீ என்ன இப்படி பேசுற? அண்ணா ஆமாண்டா, அதான் உண்மை. நீ அவனை வெறுக்கிற அப்படிலாம் நாங்க சொல்லல. அவங்கன்னு வந்துட்டு அந்த இடத்துல நீ அவனை இறக்கிடுற. அவனை இறக்காம இரு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். சாரிண்ணா. போயிட்டு ஃபர்ஸ்ட் அவனை சமாதானப்படுத்து, அப்புறமா நாங்க வரோம். அண்ணா போ, அவன் பாவம். சரிண்ணா. அம்மே ரொம்ப நேரம் கெஞ்சிட்டு இருக்காமே, மன்னிச்சிடாமே. நான்லாம் யாரு அடுத்தவங்களை மன்னிக்க இப்ப கூட கிட்ட வந்து உட்கார மாட்டான். இடத்துல மட்டும் தள்ளிதான் இருப்பான். சாரிம்மா. பரவாயில்ல, இவ்வளவு தூரம் மட்டும் கிட்ட வரணும்னு தோணுச்சு. அம்மா இவன் கருப்பு தானே போட்டுட்டு இருந்தா, ஒரு நாள் நம்ம கருப்பு போட்டு வந்து மாத்திட்டாலும் செஞ்சிருப்போம். கூட மேட்சர் கூட ட்ரெஸ் மாத்திட்டாங்க. இல்லம்மா. ட்ரெஸ் மாத்த வேண்டிய சூழ்நிலை வேற என்ன? எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடாது, எனக்கு பிடிச்சதை பண்ணக்கூடாது. ஏதோ எதாச்சியா எனக்கு பிடிச்ச மாதிரி வந்தா கூட அதையும் மாத்திடணும், அப்படிதானே? இப்ப பாரு ஒண்ணு கேட்காதீங்க. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை, உங்களை சமாதானப்படுத்த வரும்போது ஒரு பாப்பா வந்து காஃபி மேல ஊத்திட்டா. என்னது காஃபியா? ஏய் அடிப்படி. இல்லம்மா, ட்ரெஸ்ல ஏதாவது ஊத்திட்டா, சூடாலாம் இல்ல. யார் இது? தெரியலம்மா, ஏதோ ஒரு பாப்பா ஜூஸ் ஏதோ எடுத்துட்டு வந்திருந்தா, காஃபியா ஜூஸா தெரியல. டம்ளர்ல இருந்துச்சு, அதை கொட்டிட்டா என் மேல. அவ்வளவுதான், சூடாவே இல்லை. பாவாடையில ஊத்திடுச்சு. சரி பிசு பிசுன்னு வச்சேன்னு மாத்தனேன், அவ்வளவு. நீ சொல்லு, எங்க போட்டுட்டா? இல்ல புஜ்ஜி. சும்மா தானே சொல்றேன். ஆமா ஆமா. சரி என் மேல கோவம் போச்சா? இல்ல. நான் கோவமா தான் இருக்கேன். அதான் சாரி கேட்டுட்டேன்ல. ஓ, நீங்க சாரி கேட்டீங்கன்னா நாங்க மன்னிச்சிடணும், அப்படிதானே? சரிம்மா, இந்த ஒரு வாட்டி இனிமேல் யாரும் பக்கத்துல வந்து நிக்க விட மாட்டேன், நானே வந்து நின்னுக்கிறேன். இப்படி எப்படிங்க? ஏங்க இப்பெல்லாம் உங்க பக்கத்துல வந்து நிக்கிறேன்ல, உங்க கூட தானே இருக்கேன். என்ன மிரட்டியே நிக்க வச்சிடுறீங்களா? புரியுதா? சரி இனிமேல் நானே பாசமா வந்து நிக்கிறேன். இன்னும் வேண்டாம், யாரும் சொல்லிச்சு எதுவும் பண்ண தேவையில்லை. சரி லவ், சாரி லவ். ஐயோ என்ன பேர் சொல்லி கூப்பிட்ட? சாரி, அவனுக்கு தெரியாம லவ் சொல்லிட்டேன். மனசுல எந்த ஓரத்துலயும் நான் இல்லைல்ல. என்ன சொன்னாலும் குதர்க்கமா எடுத்துக்காதீங்க. புச்சில வயிறும்ல, என் பட்டு கையில நீ. அதெல்லாம் நான் இல்லை. சரிடி தங்கம். அப்ப கூட உனக்கு கொடுத்துறாரு. என்ன வேணும் லுக்கு? ராடு. அப்ப இவ்வளவு டைலாக்கும் இருக்குதான். அப்புறம் மட்டும் 1 நிமிஷம் நல்ல கிடைச்சிச்சா? அப்ப நீங்க நிஜமா என் மேல கோவமா இல்ல? அதெல்லாம் இருக்கு ஒரு ஓரமா. சாரிம்மா, இனிமே நான் நல்ல பொண்ணா நடந்துக்கிறேன். நான் உனக்கு கெட்ட போனேன்னு சொல்லல, இந்த விஷயம் என்னை விட்டு கொடுத்துறாதுன்னு தான் சொல்றேன். சரிம்மா, இனிமேல் எவ்வளவு பக்கத்துல வந்து நிக்க முடியாது, போதுமா? நிச்சயமா உனக்கு கோவம் வரும்ல. அம்மா எனக்கு கஷ்டமா தான் இருக்கும், ஆனா நான் வேற வழி இல்லாம அதை அக்செப்ட் பண்ணேன், அவ்வளவுதான். இனிமேல் அக்செப்ட் பண்ணல. அது உனக்கு பெயினா இருக்குன்னா அந்த பெயினை நான் தரமாட்டேன். நிஜமா உன் வாயில இன்னொரு பக்கத்துல நில்லுன்னு சொல்றது எனக்கு எவ்வளவு வலிக்குது தெரியுமா? சாரி தங்கம், நான் உங்க பக்கத்துல இருந்து யோசிக்கவே இல்லை. இனிமேல் சொல்ல மாட்டேன். நிஜமா சொல்ல மாட்டேன். மாட்டாமே. ஆமா, நம்பலாம். அப்ப அதான் உண்மைனா உனக்கு கூட நம்புறேன். பெரிய நீங்க நம்ப தேவையில்ல. அதானே அப்ப கூட தான். அதெல்லாம் முடியாது தம்பி, முடியாது. ஒன்னு கூட மாட்டேன். நீ கொடுக்கறதே இல்ல தெரியுமா? பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். இப்படி எல்லாம் உனக்கு தனியா விட்டாங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாம் வந்துருவாங்க. தானே பார்த்தேன். சரி வரத்துக்குள்ள உனக்கு கொடு. அதெல்லாம் முடியாது. அப்புறம் மாட்டேன். சரிம்மா சரி இருந்துக்கோ. சரி பார்த்தோங்களா? வந்துச்சா என்ன? உங்களாம் வாங்க. கோவமா இருக்கீங்களோ? ஏன், எனக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு ஒன்றும் இல்லை, கோவமா இருக்க மாட்டீங்க, இருந்தாலும் கேட்டேன். சரிம்மா, நிஜமாவே சாரி. இனிமேல் நான் யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன். உனக்கு கோவம் இல்லைல்ல? இல்லடா, வருத்தமா தான் இருந்துச்சு. எனக்கு உன் பக்கம் புரியுது, இருந்தாலும் என்னால ஏத்துக்க முடியல. நீ மட்டும் என் பக்கத்துல நிக்க வைக்கிறது அவ்வளவுதான். இனிமேல் பண்ண மாட்டேன், ஓகேவா? மிஸ் ப்ராமிஸ். என் மேல ஆமே. ப்ளீஸ் குட்டிமா, என் மேல பண்ணு. சரி, உங்க மேல ப்ராமிஸ். நான் கோவப்படுவேன். அது போதும் எனக்கு. அப்புறம் உங்க அப்புறத்துக்குலாம் ஒன்றும் இல்லை, நான் தான் சொன்னேன்ல, இதுக்கப்புறம் எதுவும் வந்தாலும் சென்னை தான்ட்டு. ஏய், இங்க எந்த ஏபிக்கும் அவசியம் இல்லை. அம்மா இவ்வளோ அமைதியா இருக்கவங்க இல்லையே, எப்படி இருக்காங்க? தெரியலையே. நான் வந்து எதாவது பண்ணிருக்கணுமே, திட்டிருக்கணுமே, கத்திருக்கணுமே, எதுவுமே நடக்கல. அதான் எனக்கு புரியல, அதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆப்பு ஏதாவது பெருசா இருக்குமோ? பரவாயில்ல,
பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும். ஆ ம் சரி, தூக்கம் வருது, நீங்களே தூங்குங்க. இல்லை இல்லை உன்னை விருப்பத்தை சொன்னேன். எனக்கு என்னம்மா பிளானு? இங்கேருந்து ஒரு 11:30 வெக்கேட் பண்ணேன். அப்படியா? ஆமாம், டிரைவர் நைட் டிரைவ் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நான் பகலில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. டைமில் டிராஃபிக்காக இருக்கும், அது ரொம்ப நேரம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கும் அது ஓகேவாயிடுச்சு. அப்போ பிளான்? ஒன்றும் இல்லைடா, இங்கேருந்து கிளம்பா கீழே இறங்கி 12:31 ஆகிடும்ல, ஒரு 1:30 கூட ஆகுதுன்னு வச்சுக்கோ. கீழே போய் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டா ஒரு 2:30 அப்படியே ஊட்டிட்டோம்னா அங்கேருந்து முருகர் கோயிலுக்கு போகலாம். அது ஓப்பன் தானே, அதை பார்த்து சுற்றிட்டு அப்படியே வந்து சிவன் கோயில் அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படி இப்படியே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு 4 o'clock ஆகுமா. அதுக்கப்புறமா அந்த மெட்மைட் ஷோ அது ஏதோ சொன்னீங்கல்ல, அங்கே போகலாம். அங்கே ஒரு 6 to 7. அதுக்கப்புறம் டின்னர் முடிச்சுட்டு ஒரு 8, 9 எப்போ வேணால் கிளம்பிக்கலாமே. ஓ ஓகே ஓகே. டின்னர் அதெல்லாம் எங்கே சாப்பிட்றதுன்னு பார்த்துட்டிங்களா? அதெல்லாம் பார்த்துட்டேன். இப்போதான் ஆர்கனைசர் வேலையை பார்க்குறீங்க கரெக்டாக. பார்த்து மட்டும் என்ன பிரயோஜனம், காம்ப்ளிமெண்ட்ரி எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. எல்லா காம்ப்ளிமெண்ட்டும் சென்னையில் கிடைக்கும். காம்ப்ளிமெண்ட்ரி ஒரு சாம்பிளாவது இங்கே கிடைக்கலாம். ஒன்றும் கிடைக்க தேவையில்லை. ஃபாரின்ல என்ன பண்ணியோ அதே தான் பண்றல நீ. அங்கே இருக்கும்போது சென்னை சென்னை சென்னை, ஆனால் சென்னையில என்ன தரத்தி விட்டுட்ட. அதே தான் சொல்றேன், இப்போ போய் எங்க தேத்தி விட போறியோன்னு. ச்சோ, நீங்க உங்களை நான் தேத்தி விட்டா நீங்க போயிடுவீங்க, இல்லைன்னா உங்களை தேத்தி விட்டு. சரி, சென்னைக்கு எப்போ போறோம்? ஏன் பூச்சி? போதும், நம்ம போகலாம். நம்ம இடத்துக்கு போனா தான் நீ என்கிட்ட இருக்கு. அது எப்படி இருக்கணும், அப்படிதான் இங்கேயும் இருக்கேன். அப்புறம் என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம வீடு, நம்ம ரூமு, நீ நான், அவ்வளோதான். சரிம்மா. நிச்சயமா எனக்கு சரியா தூக்கம் இல்லை, தெரியுதா உனக்கு? அம்மா ஏன்? தெரியல, உன் கூடவே இருந்தாலும் ஒரு போகலாமே. சரிங்க போலாம். நாளைக்கு ஊருக்கு போயிடுவோம். அப்புறம் இன்னைக்கு நைட் தேர்ல தேரை பார்க்கலாம். அப்புறம் அப்புறம் எல்லாரும் எப்போ கிளம்புறாங்க? வேண்டாம், நம்ம கிளம்பலாம். ஏங்க என்ன? அதுக்கு மறுநாள் கிளம்புறோம். நீ எல்லாத்தையும் பேக் பண்ணி எல்லாத்தையும் வச்சுடுற, புரியுதா? சாயந்தரமா கூட கிளம்பிக்கலாம். யார் கொடுக்கணும், என்னென்ன கொடுக்கணும் எல்லாத்தையும் பேக் பண்ணி வை. சரி. ஆமா, கிளம்புறோம். அப்புறம் அதுக்கு மறுநாள் லீவ் போடுற. போடுறேன்னா எனக்கு லீவ் தானே? லீவ் தான், ஆனா வந்துட்டோம் சென்னைக்கு நீ கிளம்பிடுவல, அப்படின்னு கிளம்பக்கூடாது. அப்புறம் ஊருக்கு வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ அது மாதிரி ஒரு நாள் ஃபுல்லா என் கூட மட்டும் எனக்காக இருக்கணும். என்ன விளையாடுறீங்களா? இருக்கணும், புரிஞ்சதுல? அதை நம்ம அப்புறம் பேசிக்கலாம். எஸ் சொல்லு. சரிங்க, இருக்கலாம். போதுமா? நிஜமா தானே, என்னை ஏமாத்தி சமாளிக்கிறது இல்லையே? இல்ல புச்சி, இருப்பேன். என் புச்சிக்கு என்னதான் ஆச்சு? என்னதான் பிரச்சனை? எனக்கா ஒன்றும் இல்லை குட்டிமாயா. அப்படி கேட்க என்ன ரொம்ப நாள் கழிச்சு குட்டிமா வருது? என்ன? ஃபாரின்ல குட்டிமா கூட்டிட்டு இருந்தீங்க, ஆனா சென்னைக்கு வந்து அப்படி இல்லவே இல்லையே. அந்த வார்த்தை நான் ஃபுல்லா சென்னையில கேட்கவே இல்லையே. அது அது என்ன திருப்பி இப்போ வந்திருக்கு? சென்னையில பேசுறதுக்கான வாய்ப்பே கம்மியா போச்சு, அதான். ஃப்ராடு. மகள் போறதுக்கு அப்புறம் நம்ம பேசவே இல்லை. பேசணும். என்ன? ஒன்றும் இல்லை புச்சி. ஏதாவது யோசிக்கிறீங்களா? தேவையெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்கிறீங்களா? இல்லம்மா. அப்புறம் என்ன புச்சி, நான் உங்ககிட்ட மட்டும்தான், புரியுதுல்ல? அதெல்லாம் விட்டுற மாட்டேன், அந்த பயம்லாம் எனக்கு இல்லை, அதை நீ தெரிஞ்சுக்கோ. அப்புறம் உன்னை தூக்கணும்னு முடிவு பண்ணா யார் பெர்மிஷனும் எனக்கு வேண்டாம், தூக்கிட்டு போயிட்டே இருந்துருவேன், தெரிஞ்சுக்கோ. அப்புறம் என்னதான் பிரச்சனை என் புருஷனுக்கு? பிசிக்கலா ஏதாவது நடந்துருமோன்ற பயம். கோபலா நான் இல்லாத டைம் இல்லாத டைம்னு எங்க இருக்கு? சொல்லாத, அப்படியே என்னை விட்டு போறல. ஓ, இப்ப நான் உங்களை விட்டு போக கூடாது அதானே? நீ சொல்லல, நீ எங்க போனாலும் போ, என்னையும் கூட்டிட்டு போ. இல்லையா அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாவது உன் கூட வச்சுக்கோ. வச்சுக்கிட்டா அவங்க என்ன காப்பாத்திடுவாங்களா? இல்ல, அங்க யாராவது வந்தா எனக்கு சொல்லுவாங்க. ஃப்ராடு. அதுக்குதான் துர்காவை என் கூடவே தெரிய வச்சீங்க. ஆமா, நீ தான் என்னை விட்டுட்டு போயிட்டு, அதனாலதான் துர்காவை கூடவே இருக்க சொன்னேன். சொல்லி நான் கூட துர்கா சொல்வாள், அதுக்குதான். சரிங்க. என் புருஷன் இப்படி பொத்தி பாதுகாத்துக்கிறாரு. ஆமா, இன்னைக்கு என்னோட சொத்து, உன்னை நான் பாதுகாக்காம இன்னைக்கு என்ன வேணாலும் பண்ண எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு, தெரியும்ல? உங்களுக்கு மட்டும்தான். ஆமா, உங்க அப்பா, உங்க மாமா, உங்க டேடி எல்லாரும் உனக்கு வெறும் ரிலேஷன் தான், புரிஞ்சுக்கோ. உங்க அம்மா, மம்மி, உங்க சித்தி, சித்தப்பா, மாமாங்க எல்லாரும் சரி, ஒன்னையும் சேர்த்து தான் சொல்றேன். உன் ஃப்ரெண்ட்ஸ், உன் அண்ணி எல்லாரும் கூட பேசலாம், பழகலாம், எல்லாம் பண்ணிக்கோ. ஆனா நீங்க எனக்கு மட்டும்தான், புரிஞ்சதுல்ல? புரிஞ்சது. அதேதான், நானும் உனக்கு மட்டும்தான். அப்புறம் என்ன சொன்ன? ஆனா நான் ஒண்ணு சொல்லியே. பயம் புத்துறதுக்கு தானே அந்த மலையில அவ்வளவு கிட்ட கிட்ட போனீங்க. ஒன்னும் காப்பாத்த வந்தியா? நான் ஏன் வரேன்? விழுந்தாலும் அப்படி நிப்ப. நீங்க தான் என்ன பயம் புத்த போனீங்கன்னு தெரியும். தெரிய தவிர கிட்ட வர. அப்புறம் என்ன டிக்கெட் வச்சுப்பீங்க, அதனால்தான்.
இருந்து கீழே பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? தப்பு இல்ல, அப்படி கம்பியை தாண்டி எகிரி குதிச்சு போய் வேடிக்கை பாக்குறது. சில பேர் கம்பி கிட்ட கூட தான் வரல. நாளா அப்படித்தான். சரி அப்படியே இருந்துக்கும்.